Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்னா துபாய் சீரிஸோட 6th எபிசோட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இதான் இந்த துபாய் சீரிஸோட லாஸ்ட் எபிசோட். இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாம் பார்க்க போறோம்னா துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து டிராவல் பண்றோம். ஸோ அதுதான் இந்த வீடியோல ஃபுல்லாமே பார்க்க போறோம். அந்த துபாய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் துபாய் வரும்போது ஷார்ஜால இருந்து வந்தோம். அண்ட் இப்போ போகும்போது துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து போறோம். ஸோ துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஷார்ஜா ஏர்போர்ட் உங்களுக்கு காட்ட முடியல. இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கேருந்து கிளம்பியிருக்கோன்னா அல் ரஷீதியா அப்படிங்கிற துபாயில் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் கிளம்பியிருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய விழாவாக தான் இருக்கும். சிலை தான் பழைய விழாவாக இருக்கும், உங்களை பார்த்தாலே தெரியும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய விழாவாக இருக்குன்னா. நாங்கள் பாருங்கள் சன் இப்போ ரைஸ் ஆகுது, சூப்பராக இருக்குது இல்லை. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அல் ரஷீதியா போலீஸ் ஸ்டேஷன். துபாயில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ்ட் நம்ம இப்போ துபாய் ஏர்போர்ட் வந்தாச்சு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ அங்கே ஒரு பில்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஏர்போர்ட். அண்ட் இப்போ நம்ம வந்து டெர்மினல் 1ல் இருக்கோம். நம்ம வந்து டெர்மினல் 3க்கு போகணும். டெர்மினல் 1 and 2ல் வந்து துபாய் சார்ந்தது அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய ஃப்ளைட்ஸ், அதாவது எமிரேட்ஸ் ஃப்ளை துபாய் இந்த மாதிரி துபாய் சார்ந்தது லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய ஃப்ளைட்ஸ் தான் இருக்கும். டெர்மினல் 3ல் தான் ஸ்மால் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய ஃப்ளைட் அண்ட் எல்லா ஃப்ளைட் இண்டிகோ, ஏர் இண்டியா எல்லாமே டெர்மினல் 3ல் தான் இருக்கும். ஸோ இதான் ஏர்போர்ட், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூப்பர் பெருசாக இருக்குது இல்லை. இது டெர்மினல் 1 மட்டும்தான். இனிமேல் டெர்மினல் 2 இருக்குது அண்ட் டெர்மினல் 3 இருக்குது. நான் உங்களுக்கு போக உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் டெர்மினல் 2. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக எமிரேட்ஸ் ஃப்ளைட்டாக தான் நிற்குது. இதெல்லாம் லாங் ட்ராவல் பண்ணக்கூடிய ஃப்ளைட்ஸ் இதெல்லாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட டெர்மினல் 3க்கு வந்தாச்சு. அங்கே பாருங்கள் சூரியன், வா சூப்பராக இருக்குது ரைஸ் பண்ணும்போது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர்ச்சப்பழ மரம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெர்மினல் 3 கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த டிஎக்ஸ்பி அப்படிங்கிறத டிபாச்சர் அந்த இதெல்லாம் எவ்வளோ அழகாக காட்டுறாங்க பார்த்தீங்களா. அண்ட் நம்ம இப்போ டெர்மினல் 3ல் தான் இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு இனிமேல் ஏர்போர்ட்குள்ளே போய் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏர்போர்ட்குள்ளே தான் நிற்கிறோம். இங்கே வந்து நம்ம போக வேண்டிய இடம் வந்து திருச்சிராப்பள்ளி ஏரியா 3 நம்ம போக வேண்டிய இடம். அங்கே போய் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடியே துபாய் வந்திருக்கேன். பட் அப்போ எனக்கு இது நடந்த மாதிரி என் ஞாபகம் இல்லை. என்னன்னா, இப்போ நம்ம வந்து மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட்குள்ளே போய் எல்லாம் இமிக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சோடனே இப்போ மெட்ரோ ட்ரெயின்லேருந்து டிபாச்சர் ஆகிற இடத்துக்கு போகிறோம். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தாலும் எனக்கு மறந்துருச்சு, நடந்திருக்கா என்னன்னு தெரியல, இல்லை இப்போ தான் புதுசாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. சரி, இப்போ அழகாக போயிட்டே இருக்குது. கொஞ்சம் மேலே இருக்க தரையிலேருந்து ரொம்ப மேலே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஏர்போர்ட் வந்துடும். இது எல்லா பேசஞ்சருக்கும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரியே அந்த மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், பின்னாடி ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ சூப்பராக இருக்குது இதில் போகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் கம்மியாக தான் இருப்போம், நீங்கள் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏர்போர்ட்டும் அந்த டிபாச்சர் ஆகிற இடமும் வந்துடும். ஸோ நான் அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அந்த இடமும் வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ட்ராவல் வந்து ரொம்ப லாங்காகவே இருந்துச்சு. இந்த மெட்ரோ ட்ரெயினில் அந்த ஏர்போர்ட்டில் உள்ளது நிறைய வளவு நிலையெல்லாம் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் இப்போ கீழே எப்படி இருக்குதுன்னு இறங்கி உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கீழே இறங்கியாச்சு. அந்த இடத்துல அரபி எழுத்துல ஏதோ பெருசாக எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட்டு இப்படி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, நிறைய கடைகள்லாம் உள்ளே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த கோல்டுலேயே செஞ்ச மாதிரியான ஒரு வால் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த டேபிள் முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ இதில் வந்து திருச்சிராப்பள்ளி 4th இருக்குது பார்த்தீங்களா. கேட் வந்து லோக்கல் டயத்தில் 8:50 தான் தெரியும்னு போட்டிருக்காங்க. நம்ம எந்த கேட்டில் போய் நிற்கணும், எந்த இதில் வந்து ஃப்ளைட் வருது சொல்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த ஏர்போர்ட்லேருந்து ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது. அங்கே வந்து நம்ம காயினை இல்லை நோட்டை இன்சர்ட் பண்ணால் அதே தானாக டீ தருமா பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கோம். இன்சர்ட் பேங்க் நோட் ஒன்லி அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பேங்க் நோட் போடணும். காயின் ஸ்க்ராட்ச் அந்த இது வந்து கீழே காயின் நோட் போடணும், காயின் போடணும். இங்கே வந்து நம்ம பேங்க் நோட் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ மில்க் டீ வந்து 5 ஏடு தான் போட்டிருக்காங்க. நம்ம வந்து 10 ஏடு, அதாவது 10 திர்ஹம் கொடுத்துருந்தோம். ஸோ கீழே வந்து 5 ஏடு தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த மில்க் டீ கிளிக் பண்ணிட்டோன்னா கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த கிளாஸ் வந்து அப்படியே மேலேருந்து வருது. இப்போ அதில் வந்து வாட்டர் அந்த மாதிரி அந்த வாட்டர் இந்த காஃபி டிகாஷன் அந்த இதெல்லாம் ஊற்றும். உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது, உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ தான் ஊற்றிட்டு இருக்குது அந்த டிகாஷன் எல்லாமே. ஸோ இது வந்து அந்த இது ரெடியாகி சூடான உடனே நம்மளுக்கு வந்து சைடில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ என்ன எப்படி காஃபி ரெடி ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து 10 ஏடு போட்டுருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ கீழே வந்து கலெக்ட் சேஞ்சுங்கிற இடத்துல இது வந்து 5 ஏடு தானே. ஸோ நான் அந்த மீதி 5 ஏடை வந்து இதாக காயினாக நம்மளுக்கு தந்துடும். இப்போ நம்ம இந்த மேலே உள்ள கேப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இப்போ டீயை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நம்ம இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இண்டிகோ ஃப்ளைட் நிற்கிறது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃப்ளைட்டுக்குள்ளே போய் காட்டுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ளைட்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஃப்ளைட் இதுலேருந்து அவங்களுக்கு அந்த ஃப்ளைட்டோட விங்ஸை காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு 20 மினிட்ஸ்லேயே இங்கேருந்து கிளம்பி அப்படியே நம்ம திருச்சிக்கு போக வேண்டியது தான். தமிழ்நாட்டுக்கு திரும்பி வர வேண்டியதான். ஸோ பேக் டு இந்தியா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ளைட் நிற்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளெயின் இடமா இருக்குது. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து அதனால் சரியாக காட்ட முடியல. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம துபாய்க்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் தான். அண்ட் அங்கே ஏதோ ஃப்ளைட்டை வந்து ஃப்ளைட் வந்து இப்போ தான் லேண்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே ஃப்ளைட் ஏதோ லேண்ட் ஆகிருக்கு. இங்கேயும் இண்டிகோ ஃப்ளைட் தான் நிற்குது, பக்கத்துலேயே இண்டிகோ ஃப்ளைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்குது. ஸோ எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கிளம்பிருச்சு ஃப்ளைட்டு. ஸோ மெதுவாக அப்படியே பின்னாடி வர்றாங்க. வந்த இனிமேல் ரன்வே வரையும் அப்படியே ஸ்லோவாக எட்டு போயிட்டு ரன்வேலேருந்து ஸ்பீடு வரும். ஸோ நான் உங்களுக்கு ரன்வே போய் காட்டுறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ரெக்கை உங்களை தூக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டை எடுத்துருவாங்க. அது இன்ஜின் ஆனில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எமிரேட்ஸ் ஃப்ளைட் மூவ் ஆகுது. நம்ம வந்து நிறைய பேர் வந்து லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரு இந்த ஃப்ளைட்டை இழுக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபஸ்ட்டு உள்ள டயரில் வந்து அந்த சின்ன காரை இது பண்ணி இந்த ஃப்ளைட்டை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை ஒரு சின்ன காரில் இழுத்துட்டு போகிறாங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், வந்திருந்தாலும் இதான் ஃபஸ்ட் டைம் நான் அதை பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ரன்வே கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு இடத்துல மட்டும் டேன் ஆகி அங்கேருந்து அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ளைட்டு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பறந்துடலாம். இங்கேருந்து துபாய்க்கு பாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ அப்படியே ரன்வே பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இன்னொரு கிட்டத்தட்ட அந்த ரன்வே பக்கத்துலேயே வந்துடுது. இது ரன்வே தான், பட் இந்த இண்டிகோ ஃப்ளைட் பறக்க, அதாவது இந்த பர்டிகுலர் ஃப்ளைட் பறக்கிற இடம் வந்து இந்த டேன் ஆகுது பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ தான் டேன் ஆகுது. ஸோ இந்த இடத்த அந்த பர்டிகுலர் ஃப்ளைட் பறக்கிற இடம் வந்து தனியாக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இப்போ தான் வந்து ரீச் ஆகிருக்கு. இப்போ ஒரு நிமிஷம் வந்து ஸ்டாப் ஆகிட்டு தென் அது வந்து ஸ்பீடு எடுத்துரும். ஸோ அடுத்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பறக்க ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளைட்டு ஸ்லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ஸ்பீட் எடுத்துரும். ஸோ ரெடி ஃபார் தேட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோதான். இப்போ ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அவ்வளோதான், இப்போ ஸ்பீட் எடுத்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இது பறக்கிற அந்த பர்டிகுலர் டைம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம காது அப்படியே அடைச்சி காதே டெஃப் ஆன மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அந்த பறக்கிற சமயம் சரி, அதாவது லேண்ட் ஆகும்போதும் சரி, லேண்ட் ஆகும்போதும் சரி, டிபாச்சர் டேக் ஆஃப் ஆகும்போதும் சரி, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப அடைச்சி காதுலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ரன்வேலேருந்து அப்படியே பறந்துடலாம். ஸோ மேலே போய் அந்த வியூவை காட்டுறேன், அப்படியே அந்த துபாய் வியூவை வந்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பறந்துடும். ஸோ அவ்வளோதான், டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு. இப்போ உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. இதெல்லாம் ஏர்போர்ட் தான், அந்த சைட் ஃபுல்லாக ஏர்போர்ட் தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து துபாய் வந்து ஃபுல்லாக அந்த பாலைவன சைடு தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போனோடனே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், வெயில் வந்து அப்படி அடிக்குங்க. எங்கள் நைட் டைமே 45 டிகிரி செல்சியஸ் இருக்கும் நைட் டைமே. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உலகன் பாலைவன மாதிரியே தான் அப்படியே இருக்கும். நிறைய வீடுகள் இருந்தாலும் அந்த மண்ணெலாம் பாருங்கள் அப்படியே பாலைவன மாதிரியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குதுல்ல இப்படி மேலேருந்து ஒரு நாட்டை வந்து பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஷார்ஜா வீடியோலையுமே காட்டியிருப்பேன், உங்களுக்கு மேலேருந்தே பார்க்கலாம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாமே நைட் டைம் அப்படியே லைட்ஸால் அப்படியே கவராக இருக்கும். உங்களுக்கு அந்த நான் வந்து நம்ம ஊர்லேருந்து ஷார்ஜாவுக்கு வரும்போதே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்படியே எல்லா இடமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போவும் பாருங்கள், சூப்பராக இருக்குதுல்ல எல்லா இடமும். சூப்பர். இப்போ அப்படியே நம்ம வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி மேகத்துக்கு மேலே போன பிறகு தான் ஸ்டேபிள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவு நம்ம வந்து ஸ்லைட்லாம் மேகத்துக்கு மேலே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு துபாய் எப்படி தெரியுதுன்னு. அப்படியே பாலைவனமாகவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாலைவனமாக தான் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அப்பப்போ இந்த ஃப்ளைட்டும் ஷேக் ஆகும். அண்ட் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. மேகத்துக்கு மேலே வந்ததுனால கொஞ்சம் மிஸ்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் அப்படி கிடையாது, இது கொஞ்சம் மேகத்துக்கு மேலே வந்ததுனால எப்படி இருக்குது உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கீழே எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கும். பட் எனக்கு வந்து இப்படி பார்க்கும்போது தெரியுது. அண்ட் இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது எனக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோகான்னு தெரியலை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு கடல், இந்த சைடு லேண்ட். இங்கேருந்து பார்க்க ஒரு சீனிக் வியூவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முழுமையாகவே மேகத்துக்கு மேலே வந்துவிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு கீழே வந்து மேகம் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம பறந்துக்கிட்டு இருக்கிறோம்.
அவங்கன்னு பார்க்க அவ்வளோ அழகாக அவ்வளோ சீனிக் வியூவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு மேலே மேகம், நம்மளுக்கு கீழே மேகம் தான். ஸோ இது வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லாக மேகத்தால் கவர் ஆனதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்லைட்டாக லேண்டு தெரியும். ஸோ மேகத்துக்கு மேலே வந்தாலும் ஸ்லைட்டாக லேண்டு தெரியும். ஸோ எப்படியும் ஃப்ளைட் வந்து அவ்வளோ ஹைட்டுக்கெலாம் பறக்காது, 20,000 to 40,000 ஃபீட் அவ்வளோதான் பறக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்லைட்டாக தெரியும் போது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே பாருங்கள், உங்களுக்கு ஸ்லைட்டாக அந்த கடல் லேண்ட் எல்லாம் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் இது துபாய்க்கு மேலே நம்ம இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு மேலே பறந்துட்டுருக்குறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா துபாயில் வந்து இவ்வளோ மேகமூட்டம் இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக தெரியும். பட் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா, மேகம்லாம் அப்படியே பிச்சு போட்ட மாதிரியே இருக்குது. அவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்குது, அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐ திங்க் இந்தியா ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளைட் வந்து அப்படியே ஸ்லைட்டாக கீழே இறங்குது. இன்னும் இது வந்து அதை விட நல்லா தெளிவாகவே தெரியுது. ஸோ ஐ திங்க் நம்ம இந்தியா ரீச் ஆயாச்சு, பேக் டு ஹோம். இப்போ நம்ம இந்தியா ரீச் ஆயாச்சு. சரி, நம்ம இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஹோமுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும், அந்த பசுமையான நிலங்கள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்டு நான் இன்னொரு இது எப்படி சொல்கிறேன்னா, இது இன்னும் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த ரெக்கையில் உள்ள அந்த இதெல்லாம் தூக்கிடுச்சு. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், இது எந்த ஊருன்னு தெரியலை. பட் தமிழ்நாட்டு பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், ஐ திங்க் இன்னும் ஒரு 20 minutes கிட்டத்துலேயே நம்ம வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து போய் சேர்ந்துடலாம். ஸோ நான் இந்த இப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டே வர்றேன். வாவ், சூப்பராக இருக்குதுங்க. அங்கேருந்து நம்ம ஊரை பார்க்குறதுக்கு அப்படியே பசுமையாக வாவ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் 5 minutesல வந்து லேண்ட் ஆகிடும். ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன பாண்ட், அதாவது ஒரு குளம் தெரியுது பார்த்தீங்களா. இங்கேருந்து அப்படியே கீழே பார்க்குற அந்த பசுமை, அந்த இது அப்படியே பச்சை பசைன்னு சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு சைடாக சாயுது. ஐ திங்க் கிட்டத்தில் வந்ததுனாலையோ இல்லை ஏதாவது டேன் ஆக வேண்டியது இருக்குமோ என்னன்னு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திருச்சிக்கு மேலே தான் இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ அழகாக அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வெயில் அந்த இது அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் தெளிவாகவே நம்மளுக்கு வந்து கேப்சர் ஆகுது. ஸோ ஜஸ்ட் 2 minutes தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்ம இப்போ திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அரைவ் ஆகிறதுக்கு. ஸோ சூப்பராக இருக்க போகுது. ஸோ பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குதுல்ல. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஊரோட மகிமை தான் பாருங்கள். அப்படியே அந்த பச்சை பசேல் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரொம்ப கிட்டத்தில் ஏர்போர்ட் வந்துட்டோம். ஜஸ்ட் 1 minute ஆர் 30 seconds அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஐ திங்க் 1 minute ஆர் 1.5 minute இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏர்போர்ட் கிட்ட வர்றதுக்கு. ஸோ பாருங்கள், அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து இப்போ திருச்சி ஏர்போர்ட்டில் வந்தாச்சு. ஸோ திருச்சி ஏர்போர்ட் ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே லேண்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க லேண்ட் ஆனோடனே அந்த தூக்குது பார்த்தீங்களா, வாவ் சூப்பராக இருக்கும் இந்த வியூவெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து, அதாவது ஏர் வந்து ரொம்ப இருக்குதுங்களா அந்த ஃப்ளைட் இதிலேருந்து. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நம்மளுக்கு வந்து இந்த இது வைக்கிறாங்கன்னு நான் ஒரு இதில் இது பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் எனக்கு அதான் சரியான ரீசனாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஸோ நீங்களும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். பட் ஐ திங்க் அதாக தான் இருக்கும், நான் ஒரு இதில் பார்த்துருக்கேன். ஸோ அதில் சொல்கிறேன். அண்டு அவ்வளோதான், நம்ம இப்போ திரும்ப நம்ம தமிழ்நாட்டு நம்ம ஹோமுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் போய் நம்ம வந்து ஃப்ளைட் நின்றோம். ஸோ அவ்வளோதான், துபாயில் வந்து எல்லாம் முடிச்சுட்டு இப்போ திரும்ப இந்தியா வந்தாச்சு. இனிமேல் அவ்வளோதான், இனிமேல் ஃபுல்லாக இந்தியா. அண்ட் இனிமேல் ரெகுலராக நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வீடியோ ஏதாச்சும் ஒரு கண்ணில் வீடியோட பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த துபாய் சீரிஸோட லாஸ்ட் எபிசோட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த சீரிஸ் அண்ட் இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அண்ட் நம்ம துபாய் சீரிஸ் வந்து என்னால் எவ்வளோ கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போயிருக்கேன். லாஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எல்லாத்தையுமே காட்டியிருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நம்புறேன். அண்ட் அந்த துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் உள்ள சில ஸ்பெஷாலிட்டிஸ், வெண்டிங் மிஷின் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்து நம்புறேன். அண்ட் இந்த சீரிஸ் இன்னும் நான் இப்போ தான் இதெல்லாம் முதல் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. துபாய் சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவுமே இருக்குது எக்ஸப்ட் ஷார்ட்ஸ். அந்த எல்லா வீடியோவுமே இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம். பிக் வீடியோ எல்லாமே இருக்குது. ஷார்ட்ஸ் மட்டும் போடல, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போட்டுடலாம். அண்ட் நம்ம அந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்காதவங்க. அண்ட் இதை ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிடும் நம்புறேன். இன்னும் நிறைய வீடியோ நம்மளுக்கு வந்து இருக்குது. இதில் போகிறதுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ், கிரிக்கெட் வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ, இந்த சேனல், இந்த சீரிஸ் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ. பாய்.